ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். சங்கீதம் 43 வசனம் 4. பாருங்க, தாவீது சொல்கிறாரு, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கு. இதை தான் நம்ம நோட் பண்ணோம். யார் வந்து தாவீதுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறான்னா, தேவன் தான் அவனுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கா. அதை சொல்கிறாருப்பாங்க, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் நான் பிரவேசிப்பேன். தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி எப்போவுமே கொடுத்து கொண்டிருக்கிற என் தேவனிடத்துக்கும் நான் பிரவேசிப்பேன். தேவனே, தேவனே, நான் உம்மை சுரமண்டலத்தால் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ உரிமையாக அவர் சொல்கிறார். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்குறது யார்? என் தேவன் தான். அவரை நான் சுரமண்டலத்தால் துதிப்பேன்னு சொல்கிறேன். அப்பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம். எப்பொழுது அப்படின்னு சொல்லும்போது முந்தின வசனங்களை பாருங்கள். என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் சத்ருவினால் ஒதுக்கப்பட்டு துக்கத்தோடு தெரிய வேணும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பிடணும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கு உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சத்ருவால் ஒடுக்கப்பட்டு போகக்கூடாது. என்னை எல்லாரும் நெருக்கி வந்தாலும் நீ தள்ளிவிடப்பட்டது போல காணப்பட்டாலும் நான் ஏன் அப்படிலாம் செய்யணும்? ஏன்னா நீர் தான் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறீர். ஆனந்த மகிழ்ச்சியை நீர் கொடுக்கிறீர். எனவே உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியறலும். சத்தியம் என்பது என்ன? அவருடைய வார்த்தைகள் தான். வார்த்தையை அனுப்பியறலும். அவைகள் என்னை நடத்தி, அந்த உண்மையுள்ள வார்த்தைகள் என்னை நடத்தி, உம்முடைய வெளிச்சத்திலே என்னை நீ நடத்தி என்னை அனுப்பும். அப்பொழுது உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் நீர் என்னை கொண்டு போகும். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தை அப்படி நீ நடத்தி கொண்டு போகும்போது, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு என்னை நடத்தி கொண்டு போகும்போது, ஆண்டவரே, நீர் உம்மாலே தான் நான் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். அந்த மகிழ்ச்சிக்குள் நான் பிரவேசிப்பேன். தேவனே, தேவனே, சுரமண்டலத்தால் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக எப்படி முடிக்கிறார்னா, தாவீது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆத்மாவோட பேசுகிறது நிறைய பேர் பேசுகிறதில்ல. தாவீது நிறைய இடத்துல பேசுகிறார். 42ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இதே வசனம் அங்கே போட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அதே 42ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துமாவை பார்த்து நிறைய இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியா ஆத்துமாவை கலங்காதபடி பார்த்து கொள்வது எதுனா, தேவன் கொடுக்கின்ற அந்த ஆனந்த மகிழ்ச்சி தான். அந்த ஆனந்த மகிழ்ச்சியில் நாம் திளைத்து வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். ஆத்துமா கலங்குவதேன்? நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, ஆனந்த மகிழ்ச்சியை தருகிற தேவனே, தாவீதுக்கு மட்டுமல்ல எங்கள் ஒவ்வொருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஆத்துமா கலங்காதபடி கர்த்தாவே உம்மையே நோக்கி நாங்கள் காத்திருக்கும்படியாக நீ செய்கிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. அந்த ஆனந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்து வாழ நீ கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். ஆபகுக் 2 வசனம் 11. இன்றைய கேள்வி, எதை பார்த்து என்ன செய் என்றும் எதை பார்த்து என்ன செய் என்றும் சொல்லுகிறவனுக்கு என்ன நேரிடும்?